வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக நம்ம வீடு வாங்குகிறோன்னா நிலத்தடி நீர் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். அந்த கான்செப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிலத்தடி நீர் உப்பு சவுறு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நிலத்தடி நீர் டைரெக்டாகவே குடிக்கலாம். போர்வெல் பார்த்திங்கன்னா 120 அடி போட்டிருக்கோம். அதில் 30 அடிலேயே உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஏன் 120 அடி போகிறோன்னா, வெயில் காலத்தில் நிலத்தடி நீர் மட்டன்றது 30 அடி டவுன் ஆகும். அதனால் நம்ம 120 அடி போட்டோன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இந்த வீடு பார்த்திங்கன்னா 1050 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 900 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் பிளாட் பார்த்திங்கன்னா மேற்கு வாசலில் வரும். என்ட்ரன்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து சைடில் பிளான் பண்ணியிருக்கோம். வீடு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சு நீங்கள் நாளைக்கே கூடிய ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் வரும். இந்த பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 2.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வீடுன்றது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிறைவேற்றி தரதுக்கு தான் மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் லோகேஷ் நான் இருக்கேன். வேப்பம்பட்டு என்னோடய சொந்த ஊர் தான். நான் தங்கியிருக்க வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம்பட்டு தான். நம்ம பிறந்து வளர்ந்த பூர்வீகமான சொந்த ஊர்லேயே தொழில் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறீங்க. என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து மனசுக்கு பட்டதுன்னா உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணித்தரலாம். இப்போ ரெடியாக இருக்க வீட்டுக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம கட்ட போகிற வீட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இப்போ நீங்களே ரெடியாக இருக்க வீடு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சில சஜஷன் தோணும். பொதுவாக ஒரு ஆப்ஷன், ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் போர்டு ஒரு இடத்துல இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி கொடுங்கன்னா ரெடியாக இருக்க வீட்டில் நம்ம பண்ண முடியாது. அதுவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிச்ச உங்களோட காசில் உங்களோட கனவு வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 100% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எல்லா டைப்லையுமே வீடுங்க ரெடியாகவும் இருக்குது. எல்லா வாசல்லையும் இருக்குது. கிழக்கு வாசல், வடக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல், ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்லேயுமே நம்மக்கிட்ட ரெடியாகவும் இருக்குது. இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு ஐடியா இல்லை, நாங்கள் எங்களோட விருப்பப்படி பக்கத்துலேருந்து பார்த்து பிளான் போட்டு எது எப்படி வேணுமோ எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக நாங்கள் பண்ணிக்கலான்னு இருக்கோம். அப்படி கான்செப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மக்கிட்ட இன்ஜினியர் இருக்கார், பிளானர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டு எது உங்களுக்கு எப்படி வேணுமோ திருப்தியாக பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாதிச்சு நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு போகிறோம். ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நம்ம போக வேண்டியதாக. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த உலகமே ஒரு வாடகை வீடு தான். நம்ம இருக்கிற வரையும் இருந்துட்டு காலி பண்ணிட்டு தான் போக போகிறோம் லாஸ்ட்டில். இதில் நடுவில் நம்மளுக்கு போட்டி போகாமல் ஏன் பணம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு போகிறோம். இருக்கிற வரையும் நிம்மதியாக இருக்கணும். இருக்கிற தொழில் பண்ணுறதால இன்றைக்கி இந்த சின்ன வயசில் நல்லா இருக்கேன். எங்களோட சொந்த ஊரில் உங்களோட சொந்த வீடு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அமையணுமா? வாங்கிறது அடுத்த கட்டங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி லொக்கேஷன் வர போய் பார்த்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல காட்டினார், அந்த இடம் அப்படி தண்ணியெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி நிற்குமா, எல்லாத்தையுமே தீர விசாரித்து நீங்கள் வீடு வாங்கிறத பற்றி யோசிக்கலாம். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. என்னையை கூட நம்பக்கூடாது. ஏன்னா வீடு வைக்கிறதுக்கு நானே கூட ஏதாச்சும் சொல்லலாம். உங்களுக்கு மனசுக்கு படுதா நீங்கள் வாங்கிறத பற்றி யோசிக்கலாம். வாங்க, வீடு கட்டிட்ட